இந்த வயசானவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனா அவங்க பையனை என்ன தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு ரிக்ஷால போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு கார் மேல இடிச்சிடுறாரு. அந்த கார்ல ஒரு ஸ்கிராட்ச் வந்துருது. அது கையால துடிச்சு பாக்குறாரு. ஆனா அது போல. அதுக்குள்ள அந்த கார்காரன் வேகமா வெளியே இறங்கி வரான். வந்தவங்க கிட்ட இவர் மன்னிப்பு கேட்டு, இந்தாப்பா என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவன் இதுக்கு மொத்தமா எவ்வளவு ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 லட்சம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். கடுப்பானவன் வேகமா அவன் கார்ல இருந்து ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் போச்சு இந்த பெரியவரை அடிக்க போறான்னு நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் போயிட்டு அவரு வண்டியில இருக்க அட்டை போட்டி அடிக்கிறான். அப்புறம் வந்து பெரியவர் காசு தராரு. எனக்கு காசு எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போறாரு. ஆனா இவனுக்கு தெரியாது இவருதான் இவங்க அப்பான்னு சொல்லிட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு கடை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த சாண்ட்விச் கடையில உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு இருப்பான். அவங்க அம்மா வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பையனை காணும். ஆனா ஹீரோ பெருசாகி ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுறான். இப்ப ரோட்டோரமா இருக்க ஒரு சாண்ட்விச் கடைக்கு சாப்பிட போறான். அங்கே இதே மாதிரி காணவில்லைங்கிற போஸ்டர் ஒட்டி இருக்கு. அவன் அந்த சாண்ட்விச்சை சாப்பிடும் போது அவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. அந்த டைம்ல பார்த்தா அங்க சில ரவுடி பசங்க வராங்க. இங்கெல்லாம் கடையை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்க போறாங்க. அந்த டைம்ல அந்த அம்மா எவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பையனுக்கு இந்த கடை மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அவன் எப்படியும் திரும்ப வந்துருவான். அதனால நாங்க இங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க அதை கேட்கிற மாதிரி இல்ல. அப்பதான் அந்த ரவுடி பையனோட கையை தொடுறாங்க. பார்த்தா அவன் கையில ஏதோ இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம காணாம போன பையனுக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். இவன் தான் நம்ம பையன் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தான் ஹீரோ அவரோட கையை பாக்குறாரு. அவரு கையிலயும் அந்த இடத்துல ஒரு ஹார்ட் ஷேப் மச்சம் இருக்கு. ஹீரோக்கு தெரிய வருது இவங்க தான் இவங்க அம்மான்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இந்த ரவுடி அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மாவையும் அடிக்க போறாங்க. அதை தடுக்கிறதுக்காக ஹீரோ போறான். ஆனா ஹீரோவே அடிக்க வராட்ட ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த டைம்ல ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தா அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. ஐயோ நம்ம கார் அடிச்சனால பணம் வசூல் பண்றதுக்காக கடைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா பார்த்தா ஹீரோ நான் தான் உங்க பையன் சொல்லி சொல்றான். இப்படி இந்த குடும்பமே ஒண்ணு சேருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.